Hi, we are traveling from India to Finland. Day 1. So, இது ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட். ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. 12 o'clock ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுது. ட்ரிவாண்ட்ரம் வியூ செம்மையாக இருந்தது. அதோட வியூ சூப்பர். அந்த தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட்டு கொடுத்தாங்க, காட்டுறேன். தான் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட்டு கொடுத்தாங்க. அதுக்குள்ளே என்னெல்லாம் இருந்ததுன்னா மக்கானா இருந்தது, அதுக்கடுத்து பெரி மிக்ஸ் இருந்தது, அதுக்கடுத்து மாவா மாதிரி ஒரு ட்ரிங்க். மாவா மாதிரி ஒரு ட்ரிங்க்னால் எப்படி இருக்கும், சூப்பராக இருந்தது அதுவும். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக சாக்லேட் காஃபி கொடுத்தாங்க. அந்த சாக்லேட் காஃபியும் சூப்பராக இருந்தது. இதுதான் சாக்லேட் காஃபி செம்மையாக இருந்தது. அப்புறம் டெல்லி ரீச் ஆகிடுச்சு. டெல்லி செம்மையாக இருந்தது. நாங்கள் லேண்டாக போகிறோம். நாங்கள் ஒரு சீக்கிரமாக ஈவினிங் வந்ததுனாலவே நாங்கள் இந்தியா கேட் போகிறோம். ரூம் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்தியா கேட் போகிறோம். இந்தியா கேட் வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்தியா கேட் வியூ. இதுதான் இந்தியா கேட்டு. இது ராஷ்டிரபதி பவன். ராஷ்டிரபதி பவனில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே நாங்கள் நைட் வியூ நின்று பார்த்துட்டு தான் போனோம். இதுதான் நைட் வியூ. சூப்பராக இருந்தது. நைட் வியூ ரொம்ப க்ரௌடாக இருந்தது இந்தியா கேட் பக்கத்தில். அப்புறம் நாங்கள் ஹோட்டல் போய் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டோம் திருப்பி. நெக்ஸ்ட் டே 2 டெல்லியிலேருந்து இஸ்தான்புல் கிளம்புறோம். டெல்லியிலேருந்து இப்போ இஸ்தான்புலுக்கு ஃப்ளைட் கிளம்புறது. திருப்பி டெல்லி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப டெல்லி பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. சீ வியூலாம் ஃப்ளைட்டில் போகும்போது தெரிஞ்சுது, செம்மையாக இருந்தது அந்த சீ வியூ. அதுக்கடுத்து தான் லேண்டே தெரிஞ்சுது. அந்த சீ நல்லா இருந்தது. இப்போ இஸ்தான்புலுக்கு லேண்ட் ஆக போகிறோம். அப்ராக்சிமேட்லி 7.5 hours ஆச்சு டெல்லியிலேருந்து இஸ்தான்புல் போக. அதுக்கடுத்து இப்போ லேண்ட் ஆக போகிறோம். கீழே ஒரு க்ரீனாக தெரிஞ்சுது, ஃபுல்லாக க்ரீனாக தெரிஞ்சுது, சூப்பராக இருந்தது. இங்கே டைம் பாஸ் ஆக யூனோ கார்டு விளையாண்டோம். டெல்லியிலேருந்து இஸ்தான்புல் வர இண்டிகோ ஃப்ளைட்டு. இப்போ இஸ்தான்புல்லேருந்து ஃபின்லாண்டு போக டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ். இதுதான் டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ். சூப்பராக இருக்குல்ல. டர்க்கிஷ் ஏர்லைன்ஸில் கொஞ்சம் க்ரௌட் இருந்தது, ரொம்ப இல்லை. இஸ்தான்புல்லேருந்து 4 o'clock ஃப்ளைட்டு. சூப்பராக இருந்தது அங்கேயும். இது இஸ்தான்புல் ஏர்போர்ட். இஸ்தான்புல் ஏர்போர்ட்டில் நல்ல க்ரௌடாக இருந்தது. லேண்டான இடத்துலேருந்து எங்கள் கேட்டுக்கு வர 2 kilometers நாங்கள் நடந்தே வந்தோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, நல்ல க்ரௌடு. அங்கே கேட் 2 தான் எங்களுக்கு. ஃபைனலாக கேட் 2 நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இப்போ ஃபின்லாண்டுக்கு போக, இஸ்தான்புல்லேருந்து ஃபின்லாண்டுக்கு போக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. இது டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ். ஃபுல் இஸ்தான்புல்லும் தெரியறது சூப்பராக இருக்குல்ல. டேக் ஆஃப் ஆகும்போது அந்த வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட்டு கொடுத்தாங்க. என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட்டு கொடுத்தது. என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா பாஸ்தா, அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரூட்ஸு நிறைய கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஃபின்லாண்ட் ரீச் ஆக போகிறோம். ஃபின்லாண்டை ஃபுல்லாக பார்த்தாலே செம்மையாக இருந்தது. ஃபின்லாண்ட் சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரு ஹாப்பினஸ், அப்பா ஒரு வழியாக ஃபின்லாண்டு ரீச் ஆக போகிறோம் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குல்ல. ஃபின்லாண்ட் வியூவும் சூப்பராக இருந்தது.
அங்கே ஒரு வாட்டர் மாதிரி ஒரு ஏரியா இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. இங்கே யூனா விளையாண்டோம், அப்புறம் வந்து வேர்டு பஃபில் விளையாண்டோம். லக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு டிக்குரிலாங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயினில் போகிறோம். ஃபின்லாண்டில் கோல்டாக இருந்தது. டெம்ப்ரேச்சர் வந்து 4 டிகிரி. ட்ரெயின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இறங்கினோன்னே இது ஃபின்லாண்டில் ஐஸ்லாண்டுன்னு அவ்வளோ கூலாக இருந்தது. இந்த சீனரி சூப்பராக இருந்தது. டாம்பரே அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறினோம். பாருங்கள், இது கிறிஸ்மஸ் ட்ரீலாம் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. டாம்பரேலேருந்து 8:41 நாங்கள் ட்ரெயின் ஏறினோம். டாம்பரே டு வாசா இன் பிட்வீனில் 3 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ட்ராவல் ஹார்ஸ் வந்து 3 hours 15 minutes. ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 220. டைம் வந்து 9:30. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா? சீனரிலாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூலாக இருந்தது, ஆனால் ட்ரெயினில் வந்து நார்மலாக இருந்தது. பெரிய பெரிய பில்டிங்லாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. பார்க்கனோலேருந்து செயினாயோக்கி ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த ஸ்டேஷன் பேர் தான் செயினாயோக்கி. டைம் வந்து 11:30. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் இங்கே நைட் ஆகலை. இப்போ நாங்கள் இறங்க வேண்டிய வாசா ஸ்டேஷன் வந்துடுது. இதுதான் ட்ரெயின். ஃபைனலி our destination reached. such a long travel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.